இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த காணொளி பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தொடுகிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் நற்கருணை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இந்த நாளில் இந்த நிமிடம் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அன்பர்களே. பிரியமானவர்களே, மின்னுவதெல்லாம் பொன்னல்ல, வெளுத்ததெல்லாம் பால் அல்ல என்பார்கள். எனவே எல்லாவற்றையுமே நம்பி விடாதீர்கள், கொஞ்சம் ஆய்ந்து பாருங்கள் என்பதுதான் செய்தி. அதற்கு உதாரணமாக ஊதாரி மைந்தன் இந்த ஓமையை உங்களுக்கு நான் தருகிறேன். பிரியமான இறைவர்களே, 2 மகன்கள், ஒரு தந்தைக்கு 2 மகன்கள் இருக்கிறார். அது ஒருவர் தான் ஊதாரி மகன். ஒரு குறிப்பிட்ட வயசு இருக்கிற பொழுது இந்த உலகத்தில் உள்ள தேவையில்லாதவற்றால் ஈர்க்கப்பட்ட அந்த இளைய மகன் தந்தை கிட்ட இருந்து அவனுடைய ப்ராப்பர்ட்டிலாம் எடுத்துகிட்டு போயிடுறாரு. அங்கே போய் அழிந்து போகிறார், பிரச்சனை இருக்கிறாரு, கஷ்டப்படுறாரு, மீண்டு வருகிறார் ஒரு மகன். மற்றொருவன் ரொம்ப நல்ல பையன், அப்பாவுக்கு உகந்தவனாக போல தான் தெரிந்தான் இந்த கதை முடிகிற வரை. ஆனால் கதை முடிகிற பொழுது இவருடைய வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. வாழ்க்கையில் கூட எல்லாரையும் நம்பிட்டு இருக்காதீங்க, எல்லோரையும் நம்பிட்டு இருக்காதீங்க அன்பர்களே. எந்த நேரத்தில் ஏமாற்ற தெரியாது, அதுக்காக யாருமே நம்ப வேண்டாம்னு சொல்லலை. ஆனால் ஒருவரை நம்புவதற்கு முன்பாக சற்று ஆய்ந்து பாருங்கள், அது கொஞ்சம் அறிய முற்படுங்கள். உங்கள் கண்ணு முன்னாடி ஒன்று நடக்கிறத வச்சு ஒரு முடிவு எடுக்காதீங்க, உங்கள் கண்ணு முன்னாடி பேசுறதை வச்சு ஒரு முடிவு எடுக்காதீங்க. அதுக்கு உதாரணம் தருகிறேன் பாருங்க. லூக்கா நற்செய்தி 15வது அதிகாரம் 30வது வார்த்தை. ஆனால் விலைமகரோடு சேர்ந்து உன் சொத்துக்களை எல்லாம் அழித்து விட்ட இந்த மகன் திரும்பி வந்தவுடனே இவனுக்காக கொழுத்த கன்றை அடிக்கிறீரே என்றார். யார்? மூத்த மகன். யாரு நல்லவன் என்று சித்தரிக்கப்பட்டதோ இவன் ஊதாரி மகன், இவன் தவறுதலா போயிட்டான், திரும்பி வரான். ஆனா அந்த நல்ல பையன் இவன் என்ன சொல்றானா, இந்த பையன் விலைமகரோடு போனான், பிராஸ்டியூட்டுக்கு போனான்னு சொல்கிறார். இவருக்கு எப்படி தெரியும் அவன் போனான் என்று? இவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, அவன் சென்றான், விலைமகரோடு சென்றான். ஆனால் இவர் மனதளவில் அந்த இச்சையிலே வாழ்ந்து கொண்டிருந்தார் என்பதுதான் இங்கே புலப்படுகிறது அன்பர்கள். அதை தான் முன்னாடி வைக்கிறேன். பிரியமானவர்களே, மின்னுவதெல்லாம் பொன்னல்ல. உங்களுக்கு முன்னாடி நடக்கிறத வச்சு ஒரு மனுஷனை தீர்ப்பிட்டுறாதீங்க, தவறாக கூட யாரையும் புரிஞ்சு கொள்ளாதீங்க. உங்கள் முன்னாடி ஒரு தப்பு நடந்துச்சு, எனவே இவன் கெட்டவன் அப்படின்னு சொல்லாதீங்க. உங்கள் முன்னாடி ஒரு நல்லது நடந்துச்சு, எனவே இவன் நல்லவன் நினைக்காதீங்க. ஆழ்ந்து பார்த்தா தான் மனிதர்களை புரிந்து கொள்ள முடியும். மனிதருக்குள்ள ஆசீர்வாதங்கள் உண்டு, அபிஷேகங்கள் உண்டு, மனிதருக்குள்ள நிறைய உண்டு அன்பர்களே. அது நீங்கள் ஆழ்ந்து பார்க்கணும், அவனை அலசி பார்க்கணும், கொஞ்சம் நேரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறேன் பிரியமானவர்களே. அதுதான் இந்த ஊதாரி மகன் கதையில். ஊதாரி மகன் மனம் மாறிட்டான், ஆனால் கூடவே இருந்த மகன் அவன் விலைமகரையோடு சென்றானே என்று சொல்லுகிறான். அப்படின்னா இவன் மனசுல அது இதெல்லாம் இருந்திருக்கு, ஆனால் வெளியில நல்லவன் போல காட்டிக்கொள்கிறான். நிறைய பேர் அப்படி இருப்பாங்க, கோயில் கோயிலாக போவாங்க, ரொம்ப நாள் ஜெபம் பண்ணுற மாதிரி காமிச்சுப்பாங்க, எப்பயுமே எல்லாரையும் அன்பு செய்கிற மாதிரி, எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற மாதிரி காட்டுவாங்க. நம்பாதீங்க. அவங்க வெளியில் காட்டுவதை அல்ல உள்ளிருப்பது வேற நண்பர்களே. அது உங்கள் வீட்டிலையா இருக்கலாம், குடும்பத்தை பிரிக்கிறேன்னு நினைக்க வேண்டாம். அது எங்கே வேணா இருக்கலாம் சொல்ல வர. உங்கள் வீட்டில் இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் இருக்கலாம், உங்கள் ஆஃபீஸில் இருக்கலாம், நீங்கள் எங்கெல்லாம் புழங்குறீங்களோ அங்கே எல்லாம் இருக்கலாம். எனவே அன்பர்களே, மின்னுவதெல்லாம் பொன்னல்ல. அப்பா ஞானத்தை கேளுங்க. அப்பா, நான் எப்படி மனுஷங்களை புரிஞ்சுக்கிறேன்? நான் யாரை நம்புறது ஆண்டவரே? நான் யாரை நம்பக்கூடாது இறைவா? ஆண்டவரே வெளிப்பாடு தாங்க. கேளுங்கள் நண்பர்கள், கேட்டாவே கொடுப்பார். அதான் ஆண்டவர் சொல்கிறார், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். நீங்கள் ஆண்டவர்கிட்ட தட்டுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நீங்கள் கண்டடைவீர்கள், ஆசீர்வாதங்களை பார்ப்பீங்க. எனவே அந்த ஞானம் இருந்தால் இந்த உலகத்தில் விசாலமாக இருக்கலாம். நன்மை தீமை அறிகிறது தான் அந்த ஞானம். பகுத்தாயும் திறன்தான் ஞானம். என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதான் ஞானம். அந்த ஞானத்தை அவர்கிட்ட கேளுங்க. இன்றைக்கு அந்த ஞானம் வரும், இந்த ஜெபத்தில் அந்த ஞானம் வரும். சுவிப்போம். அப்பா நன்றி, இந்த ஞானத்தை எங்களுக்கு தாங்காது. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்குறேன். பிள்ளைகள் என்னவெல்லாம் வேண்டும் என்று கேட்கிறாரோ, எதுவெல்லாம் நடக்கணும் வாஞ்சியோடு இந்த ஆராதனை காலை வேலையில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறார். நீங்கள் தொடுங்க ஆண்டவரை, நீங்கள் வழி நடத்துங்க. அப்பா நீங்கள் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து திருப்பெயரா வல்லமையான நற்கருணை ஆண்டவரே, என்னவெல்லாம் விண்ணப்பங்களை அனுப்புகிறார் பாதத்தில் வைக்கிறேன், என்னவெல்லாம் வேண்டுகிறார்களோ உங்கள் பாதத்தில் வைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் பெயரா வேண்டுதலாக ஆசீர்வாதமாக மாறும். வல்லமையான நற்கருணை ஆண்டவர் தவக்காலத்தில் உங்களை தொடுகிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் இயேசு பெயரில் அபிஷேகத்தை ஆசீர்வாதத்தை பார்த்துகிறார் அன்பர்கள். எனவே இந்த காணொலி ஒவ்வொரு நாளும் விடிய காலை 3 மணிக்கு அனுப்பி கொண்டிருக்கிறேன். யாருக்கெல்லாம் தேவைன்னு நினைக்கிறீங்களோ யூடியூப் மூலமாக நீங்கள் பார்த்து பிறரோடு பகிர்ந்து கொள்ளலாம். தினந்தோறும் ரீல்ஸ் மூலமாக 40 நாட்களுக்கு 40 செயல்கள் அனுப்பி கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு வேண்டுமென்றால் அந்த செயல்களை நீங்கள் பின்பற்றுங்கள், பிறரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். God bless you. Have a nice day. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் இயேசு சாமியின் பெயரில் இன்றைக்கு மகிழ்ச்சியாய் வாழ்வீர்கள்.
ஆசீர்வாதங்களை பார்ப்பீர்கள். இறைவன் உங்களோடு வருகிறார். அன்பர்களே, இந்த காணொளி யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. God bless you.